அத்தியாயம் 4. விடியற்காலை பொழுதில் மங்கள இசை முழங்க ஊரே வியக்கும் வண்ணம் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த திருமண மண்டபம் களை கட்டியிருந்தது. உறவினர்களின் வருகையும் மேளதாளங்களின் இசையும் அந்த இடத்தையே மங்களகரமான தன் இசையால் நிறைத்து கொண்டிருந்தது. பணத்தின் செழுமையை கல்யாணத்தில் காட்டியிருந்தனர் பாரியின் பெற்றோர். ஆனால் அந்த ஆடம்பரங்களுக்கு நடுவே 2 இதயங்கள் மட்டும் வெவ்வேறு திசைகளில் தத்தளித்து கொண்டிருந்தன. மணப்பெண் அறையில் கவிமலர் அமர்ந்திருந்தாள். ஜானகி அம்மாள் ஆசையாக எடுத்து கொடுத்த அந்த அடர் சிவப்பு நிற காஞ்சி பட்டு சேலை அவளது மேனி அழகிற்கு இன்னும் மெருகூட்டியிருந்தது. சேலையின் தங்க இலை வேலைப்பாடுகள் அவளது பால் போன்ற நிறத்திற்கு ஒரு மின்னொளியை தந்தது. அவளது நீண்ட கூந்தலில் தொடுக்கப்பட்டிருந்த மல்லிகை சரம் அவளது கழுத்தை உரசி தழுவியது. நெற்றியில் மின்னிய அந்த பெரிய நெற்றிச்சுட்டியும் காதுகளில் ஆடிய ஜிமிக்கியும் அவளை ஒரு தேவலோகத்து ரம்பையைப் போல காட்டியது. ஆனால் அவளது அந்த எடுப்பான நாசியில் அரும்பியிருந்த வியர்வை துளிகளும் பயத்தில் படபடக்கும் அவளது இதழ்களும் அவளது மன போராட்டத்தை எடுத்து சொல்லின. பாரிவேந்தன் அவனது அலுவலக அறைக்குள் தன் ஆளுமையால் அவளை ஆட்கொண்ட அந்த நெஞ்சம் அதிரும் நினைவுகள் அவள் மனதில் நிழலாட அவள் தன் இதழ்களை நாவால் நனைத்து கொண்டாள். இந்த தாலி என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தருமா, இல்லை அவரோட வீண் பிடிவாதத்திற்கு நான் பலியாக போறேனா என நினைத்து அவள் இதயம் பதட்டத்தில் துடித்தது. அப்போது ரேகா அந்த அறையின் வாசலில் நின்று கவிமலரை வன்மத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். பாருடி, இன்னைக்கு மகாராணி மாதிரி ஜொலிக்கிறேல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பழைய கதை வெளியே வரும்போது பாரியோட ஆத்திரம் ஓ மேலே எப்படி பாய போகுதுன்னு மட்டும் பாரு என மனதிற்குள் நினைத்து வஞ்சகமாக சிரித்து கொண்டாள். மறுபுறம் மணமேடையில் பாரிவேந்தன் அமர்ந்திருந்தான். பட்டு வேட்டி சட்டையில் அவன் மாப்பிளைக்கே உரிய அழகோடு பார்க்க கம்பீரமாக இருந்தாலும் அவன் முகம் கடுகடுவென இருந்தது. அவனுக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பமில்லை என்பதை அவனது ஒவ்வொரு அசைவும் காட்டியது. இன்னொரு புறம் ஜானகி அம்மாளும் ராஜமாணிக்கமும் முகமெல்லாம் புன்னகையோடு உறவினர்களை வரவேற்று கொண்டிருக்க, ரேகாவோ மேடையின் அருகில் நின்று அவள் போட்ட திட்டம் வெற்றி பெறும் நேரத்திற்காக காத்திருந்தாள். அக்கணம் ஐயர் பெண்ணை அழைத்து வர கூறினார். சுற்றம் சூழ கவிமலர் மேடைக்கு அழைத்து வரப்பட்டு அவனது அருகில் அமர்த்தப்பட்டாள். அவனது கம்பீரமும் மிடுக்கும் பட்டு வேஷ்டியில் பொழிந்த அவனது அந்த ஆளுமையும் அவள் மனதை தடுமாற செய்தது. தாலி கட்டும் நேரத்திற்கு முன் சரியாக அவர்களுக்கு பின்னால் நின்றிருந்த சில தூரத்து உறவினர்கள் சத்தமாக தங்களுக்குள் பேசத் தொடங்கினர். அவர்கள் பேசியது மேடையில் இருந்த பாரிவேந்தனின் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல பட்டது. என்னதான் இப்போ மாப்பிள்ளை கம்பீரமா இருந்தாலும் அந்த பழைய அவமானம் இன்னும் இவனோட ஒட்டிட்டு தானே இருக்கு. அந்த முத பொண்ணு இவனை விட்டுட்டு போனதை பற்றி தான் ஊரே பேசுதே. அதான் இப்போ போயும் வசதி இல்லாத குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுத்து தன்னோட கௌரவத்தை காப்பாற்றிக்க பார்க்குறான் போல. இவன் இந்த பொண்ணையாவது சந்தோஷமா வச்சிருப்பானா என அவர்கள் வேண்டும் என்றே கிசுகிசுத்தனர். பாரிவேந்தனின் முகம் செந்தனலாய் தகிக்க தொடங்கவும் இங்கே ரேகாவிற்கோ கொண்டாட்டமாக இருந்தது. பாரிவேந்தரின் தாடை தசைகள் துடித்தன. ஆத்திரத்தில் அவனது கண்கள் சிவந்தன. தாலியை எடுக்கும்போது அவனது விரல்கள் அந்த தாலி கயிறை இறுகி பிடித்தன. அவனது மனமோ, இந்த பேச்சையெல்லாம் நான் மறுபடியும் கேட்கறதுக்கு இவதான காரணம். இந்த கல்யாணத்துக்கு மட்டும் இவ சம்மதிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி நான் அசிங்கப்பட வேண்டிய அவசியமே வந்திருக்காதே என நினைத்து கவிமலரை ஒரு முறைப்பு முறைத்தான். ஜானகிக்கும் அவர்கள் பேசியது கேட்ட அடுத்த நொடியே இருக்கும் சூழல் கருதி சட்டென அவர்களை பார்த்து ஒரு முறை முறைத்தார். அந்த கூட்டமோ வந்த வேலை முடிந்தது என அப்படியே நழுவி வாசல் பக்கம் ஓடியது. அப்போது கெட்டி மேளம் ஓசை உச்சத்தை எட்ட ஜானகி அம்மாள் அவன் பின்னால் இருந்து அவனை ஊக்கினார். பாரி, தாலியை கட்டுப்பா என சொல்ல பாரிவேந்தன் ஆவேசமும் அவசரமும் கலந்த உணர்வோடு கவிமலரின் கழுத்தில் அந்த தாலியை கட்டினான். அவன் தாலியை கட்டிய வேகம் விதியின் பிடியில் அவளை இருக்குவது போல இருந்தது.
கவிமலர் பதட்டத்திலும் அதிர்ச்சியிலும் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். 3 முடிச்சுகளையும் அவனே கட்டினான். பிறகு கவிமலரின் நெற்றியில் அவன் குங்குமம் வைக்கும்போது அவனது கை விரல்கள் அவளது நெற்றியில் தன் அதிகாரத்தை நிலைநாட்டுவது போல அழுத்தின. வாழ்த்துக்கள், இப்போ நீ பாரிவேந்தனோட பொண்டாட்டி, இல்லை இல்லை என்னோட பர்சனல் வேலைக்காரியாகிட்ட என அவன் அவளது காதோரம் காற்றோடு காற்றாக அழுத்தமாக சொல்ல, கவிமலரின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் மட்டும் கன்னத்தில் உருண்டது. வள்ளியும் அவளது கணவரும் தங்கள் கடமை முடிந்தது என நினைத்து ஆனந்த கண்ணீர் வடிக்க, கவிமலருக்கோ ஒரு பெரும் சூறாவளிக்கு முன் இருக்கும் அமைதியாகவே அந்த தருணம் தோன்றியது. தாலி கட்டிய கையோடு அடுத்த கட்டமாக திருமண விருந்து உபச்சாரம் தொடங்கியது. மண்டபமே நெய் மணத்திலும் காய்கறிகளின் நறுமணத்திலும் மிதந்து கொண்டிருந்தது. பாரிவேந்தனும் கவிமலரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்பது சம்பிரதாயம் அல்லவா? அதனாலே பக்கத்தில் அமர்ந்து உள்ளான் நம் நாயகன் எரிச்சலோடு. அப்போது அங்கே வந்த ரகுநாதன் தன் தம்பி பாரியை பார்த்து ஒரு போலி புன்னகையை உதிர்த்தான். பாரிக்கு திருமணம் ஆகாமல் இருந்திருந்தால் இந்த சொத்து முழுவதும் தன் மகளுக்கு வந்து சேரும் என்ற அவனது கணக்கு இடிந்ததில் உள்ளுக்குள் எரியும் ஆத்திரத்தை மறைத்து கொண்டு, என்ன பாரி, இப்போ சந்தோஷம்தானே? எப்படியோ கல்யாணம் நல்லா முடிஞ்சிடுச்சு, சரி நல்லா சாப்பிடு என்று சொல்லிவிட்டு கவிமலரை ஒரு அலட்சிய பார்வையோடு கடந்து சென்றான். அந்நேரம் பாரியின் உற்ற நண்பனான கந்தன் அவன் அருகில் வந்தான். பாரிவேந்தனைப் போல முரட்டுத்தனம் இல்லாத அமைதியான மற்றும் முதிர்ச்சியான குணம் கொண்டவன் கந்தன். பாரியின் முதல் திருமண தோல்வியால் அதிகம் வருத்தப்பட்டது இவன்தான். கந்தன் பாரியின் தோளை தட்டி, வாழ்த்துக்கள் பாரி, இனி உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் என்று சொல்லிவிட்டு கவிமலரை பார்த்து புன்னகைத்தான். பயப்படாதம்மா, இவன் பார்க்கத்தான் கொஞ்சம் கரடு முரடா இருப்பான், ஆனால் மனசு சுத்த தங்கம், போக போக நீயே புனிஞ்சுப்ப என்று கந்தன் சொன்ன ஆறுதல் வார்த்தைகள் கவிமலருக்கு அந்த அனல் வீசும் மேடையில் ஒரு சிறு குளுமையான தென்றலாகப்பட்டது. வாழை இலை விரித்து அறுசுவை உணவுகள் பரிமாறப்பட்டன. ஊரே ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்த வேளையில் பாரிவேந்தன் மட்டும் தன் இலையை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். கவிமலர் தன் விரல் நுனியில் சோற்றை பிசைந்தபடி அவன் சாப்பிடாமல் இருக்கும்போது தான் சாப்பிடுவதா வேண்டாமா என்ற குழப்பத்தில் அமர்ந்திருந்தாள். அச்சமயம், மாப்பிள்ள, பொண்ணுக்கு இனிப்பெடுத்து ஊட்டி விடுங்க என்று சுற்றியிருந்த உறவினர்கள் கலாட்டா செய்ய, பாரிவேந்தன் ஒரு கணம் கவிமலரை பார்த்தான். அவனது கண்கள் அனலாய் அவளை சுட்டன. அவனோ இலையில் இருந்த ஒரு இனிப்பை எடுத்து அவளது வாயருகே கொண்டு சென்றான். ஆனால் அதில் அன்பு இல்லை, ஒரு விதமான கடமை மட்டுமே இருந்தது. கவிமலர் நடுங்கும் இதழ்களால் அதை வாங்கி கொண்ட போது அவனது கை விரல்கள் அவளது அதரங்களின் ஓரம் மென்மையாக உரசி சென்றன. அந்த தீண்டல் அந்த பேதை நெஞ்சிற்குள் இனம் புரியாத ஒரு புதிய சிலிர்ப்பை உண்டாக்கியது. சாப்பிட்டு முடித்ததும் புதுமண ஜோடிகளுக்கான தனிப்பட்ட புகைப்படங்கள் எடுக்கும் நேரம் வந்தது. பாரிவேந்தனுக்கு இதுதான் இப்போது உலகத்திலேயே பிடிக்காத ஒரே விஷயமாக இருந்தது. பாரி, அப்படியே மலர் தோல்ல கை போட்டு ஒரு போஸ் கொடுப்பா என புகைப்படக்காரர் சொல்ல, பாரிக்கு ஆத்திரம் பொங்கியது. அந்த புகைப்பட கலைஞரும் பாரியின் நெருங்கிய உறவினர்தான். அதனாலே அவரிடம் எகிராமல் இருந்தான். சுற்றிலும் ஆட்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதால் வேறு வழியின்றி அவன் கவிமலரின் தோளில் தன் கரத்தை பதித்தான். அவனது இரும்பு போன்ற பிடி அவளது மென்மையான தோளை அழுத்தியது. கொஞ்சம் நெருக்கமா நில்லுங்க என புகைப்படக்காரர் வற்புறுத்த, பாரி கவிமலரின் இடையை வளைத்து தன்னோடு அணைத்தாற்போல் இழுத்தான். அவனது கற்பாரை போன்ற தேகம் அவளது மலர் போன்ற தேகத்தின் மீது அத்தனை நெருக்கமாக பட்டதுமே கவிமலரின் சுவாசத்தின் வேகம் அதிகரித்தது. இதயம் ஒரு கணம் ஸ்தம்பித்தது. அடுத்தடுத்து போட்டோக்கள் எடுத்து முடியவும், அடுத்து ஜானகி அம்மாள், ராஜமாணிக்கம், ரகு, அவன் மனைவி மற்றும் குழந்தை என மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒரு குடும்ப புகைப்படத்தை எடுத்து கொண்டனர். ரேகா மட்டும் அந்த புகைப்படத்தில் சிரித்து கொண்டிருந்தாலும் அவளது கண்கள் கவிமலரின் கழுத்தில் இருக்கும்
அந்த புதிய தாலியை எரித்து விடுவது போல பார்த்து கொண்டிருந்தன. திருமண சடங்குகள் முடிந்து மண்டபத்தை விட்டு புறப்படும் நேரம் வந்தது. கவிமலரின் பெற்றோர் தங்களின் ஒரே மகளை பெரிய வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் தவிப்பில் கலங்கி நின்றனர். வள்ளி கவிமலரின் கைகளை பற்றி கொண்டு, மலரு, இனிமே அந்த வீடு தான் உனக்கு எல்லாமே. பெரிய இடத்து மனுஷங்க, கொஞ்சம் கோவமாக பேசினாலும் பொறுத்து போய்க்கோ. உன் அன்பால அந்த வீட்டையே நீ கட்டி போடணும் என உருக்கமாக அறிவுரை கூறினார். கவிமலர் எதற்கும் பதில் சொல்லாமல் தன் அழுகையை அடக்கி கொண்டு தலையை மட்டும் ஆட்டினாள். மண்டபத்தின் வாசலில் பாரிவேந்தன் தன் காரின் அருகே நின்று இந்த டிராமாவை கடுப்போடு பார்த்து கொண்டிருந்தான். கவிமலர் காரில் ஏற சென்றபோது அவள் அருகில் நெருங்கிய பாரி யாருக்கும் கேட்காத வண்ணம் மிக தாழ்ந்த ஆனால் கனத்த குரலில் சொன்னான், இந்த மண்டபத்தோட உன் நிம்மதி முடிஞ்சுது. இனிமே நீ பார்க்க போறது வேறொரு பாரிய, ஞாபகம் வச்சுக்கோ. அவன் சொன்ன இந்த வார்த்தைகள் கவிமலரின் தேகத்தில் நடுக்கத்தை உண்டாக்கியது. அவன் முகத்தை பார்க்க கூட துணிவில்லாமல் அவள் காரின் பின்னிருக்கையில் அமர்ந்தாள். பெரிய வீட்டின் வாசலின் தேக்கு மர கதவுகள் திறந்திருக்க வீட்டிற்கு சற்று முன்னரே வந்து இறங்கிய ஜானகி அம்மாள் ஆரத்தி தட்டோடு தயாராக நின்றார். கார் வந்து நின்றதும் பாரிவேந்தனும் கவிமலரும் ஜோடியாக இறங்கினர். ஜானகி அம்மாள் மணமக்களுக்கு ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்தார். மலரு, மகாலட்சுமி மாதிரி வலது கால் எடுத்து வச்சு உள்ளவாமா என ஜானகி ஆசிர்வதிக்க, கவிமலர் பயமும் பக்தியும் கலந்த உணர்வோடு அந்த மாளிகைக்குள் அடியெடுத்து வைத்தாள். அவளுக்கு பின்னால் வந்த ரேகா, பாருடா, மகாலட்சுமி உள்ள வராங்களாம், வரட்டும் வரட்டும், இனிதான் இவளுக்கு இருக்கு கச்சேரி என தன் கணவன் ரகுநாதனிடம் முணுமுணுத்தாள். ரகுநாதன் ஒரு நயவஞ்சக புன்னகையோடு வேடிக்கை பார்த்தான். நேராக பூஜை அறைக்கு அழைத்து செல்லப்பட்டாள் கவிமலர். அங்கிருந்த காமாட்சி அம்மன் விளக்கை அவள் கரங்களால் ஏற்ற சொன்னார் ஜானகி. கவிமலர் நடுங்கும் விரல்களால் தீபத்தை ஏற்ற அந்த அறை முழுக்க ஒளியும் தெய்வீக மனமும் பரவியது. அவள் விளக்கேற்றும் அழகை பார்த்த கந்தன், பாரி, உன் வாழ்க்கையில ஒளியேத்த ஒரு பொண்ணு கிடைச்சிருக்காடா, இவளை விட்டுறாத என பாரியின் காதோரம் சொன்னான். பாரி பதில் சொல்லாமல் தன் கைகளை இறுக்கி கொண்டான். அடுத்ததாக ஹாலில் சோபாவில் பாரிவேந்தனும் கவிமலரும் அமர்த்தப்பட்டனர். சம்பிரதாயப்படி புதுமண தம்பதிகளுக்கு பாலும் பழமும் கொடுக்கப்பட்டது. கவிமலர் ஒரு கிண்ணத்தில் இருந்த பாலை பாரியிடம் நீட்டினாள். அவளது கைகள் நடுங்குவதை கவனித்த பாரி அதை வன்மையாக வாங்குவது போல வாங்கி கொண்டான். அவன் குடித்த மீதி பாலை கவிமலர் குடிக்க வேண்டும் என்பது சடங்கு. கவிமலர் அந்த பாலை குடிக்கும்போது அவளது இதழ்கள் அந்த கிண்ணத்தின் விளிம்பில் பட்டது. பாரியின் இதழ்கள் பதிந்த அதே இடத்தில் தன் இதழ்களை வைத்தபோது அவளுக்குள் ஒரு இனம் புரியாத காந்த உணர்வு ஊடுருவியது. அனைவரும் சிரித்து பேசிக் கொண்டிருக்க பாரி மட்டும் அங்கிருந்து எழுந்து தன் அறைக்கு சென்றான். அவன் போகும்போதே கவிமலரை ஒரு முறை திரும்பி பார்த்தான். அந்த கூர்மையான பார்வை சொல்லாமல் சொல்லியது ஒன்றே ஒன்றுதான், இனி அவனிடமிருந்து அவள் தப்பவே முடியாது என்பதைத்தான். பெரிய வீட்டின் முகூர்த்தக்கலை மெல்ல அடங்கி இரவு நேரத்து நிசப்தம் அந்த மாளிகையை சூழத் தொடங்கியது. ஜானகி அம்மாள் மற்ற வேலைக்காரர்களை அழைத்து மேல் மாடியில் இருக்கும் பாரிவேந்தனின் அறையை மலர்களால் அலங்கரிக்க சொன்னார். கவிமலர் ஒரு மூலையில் அமர்ந்து தன் காலில் இருந்த மெட்டியையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்குள் 1000 கேள்விகள், ஆனால் எதற்கும் பதில் இல்லை. பதில் சொல்வதற்கும் இங்கு அவளுக்கென யாரும் இல்லை. ஜானகியின் உத்தரவின்படி உறவு பெண்கள் சிலர் வந்து கவிமலரை இரவு சடங்கிற்காக தயார் செய்தனர். தலை நிறைய மல்லிகை பூவை சூடிவிட்டனர். அளவான நகைகள் பூட்டி எளிமையான பட்டு சிலையில் அவளை தயார்படுத்தினர். அலங்காரம் எல்லாம் முடிய அங்கே வந்த அவளின் மாமியார் ஜானகி அம்மாள் கவிமலரை தனியாக அழைத்து சென்றார். மலரு, இங்க பாரு என அவள் கையை பற்றி கொண்டார். அவர் குரலில் ஒரு கண்டிப்பும் அதே சமயம் தன் மகன் மேல் இருக்கும் அக்கறையும் கலந்திருந்தது. என் பையன் பாரி முன்னாடி மாதிரி இல்லை.
அந்த பொண்ணு பண்ண காரியத்தால் அவன் ஒரு கல்லா மாறி நிற்கிறான். உன்னை இந்த வீட்டு மருமகளா நான் எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். என் பையனோட காயத்தை ஆற்ற வேண்டியது உன் பொறுப்பு. அவன் ஆத்திரப்பட்டாலும் நீ தான் பொறுத்து போகணும். எனக்கு சீக்கிரம் ஒரு வாரிசு வேணும் மலர். ஒரு குழந்தை சத்தம் கேட்டாதான் பாரியும் இயல்பு நிலைக்கு மாறுவான். அதுக்காகத்தான் உன்னை மருமகளாக கொண்டு வந்திருக்கேன். ஒரு நல்ல மனைவியா, பொறுப்பான மருமகளா நீ நடந்துப்பேன்னு நம்புறேன் என ஜானகி அம்மாள் ஒரு கண்டிப்பான மாமியாராக தன் கட்டளையை பிறப்பித்தார். கவிமலர் எதற்கும் பதில் சொல்லாமல் தன் மாமியாரின் சொல்லை வேதவாக்காக ஏற்று தலையசைத்துவிட்டு மாடிக்கு பாரியின் அறையை நோக்கி சென்றாள். ஜானகி அம்மாள் கீழே சென்றதும் மாடி வராந்தாவில் மறைந்திருந்த ரேகா கவிமலரின் அருகில் வந்தாள். அவளது குரலில் விஷம் வடிந்தது. என்ன மலரு, அத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறாங்க போல. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், அந்த பொண்ணு ஓடி போனா பாரு, அவ புத்திசாலி. தான் காதலிச்சவன் கூட அன்னைக்கே ஓடி போயிட்டா. ஆனால் ஊர் உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? பாரி ஒரு முரட்டு மனுஷன், அவன்கிட்டேருந்து தப்பிக்கத்தான் அவள் ஓடிட்டான்னு பேசுது. அந்த அவமானத்தில் தான் பாரி இப்போ ஒரு வேங்கையாக இருக்கான். அவன் மேலே இருக்கிற ஆத்திரத்தை அவன் இனிமேல் ஓ மேலே தான் காட்டுவான். அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா, ஆனால் நீ தான் மாட்டிக்கிட்ட என சொல்லிவிட்டு ஏளனமாக சிரித்தாள். கவிமலர் எதற்கும் கலங்காமல் தன் பயத்தை ரேகா முன் காட்டிக்கொள்ள விருப்பமில்லாது, அவன் ஓடி போனது அவளுடைய தப்பு அண்ணி, அதுக்காக அவர் ஏன் என் மேலே கோவப்படணும்? நான் அவரை நம்பி தான் வந்திருக்கேன் என உறுதியாக சொன்னாள். ரேகா முகத்தை சுளித்து கொண்டு, பார்க்கலாம், உன் நம்பிக்கை இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் தாங்குதானு என சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். இதற்கிடையில் சற்று நேரம் முன்பாக மாடியின் நடுக்கூடத்தில் இருந்த சோபாவில் அமர்ந்திருந்த ரகுநாதன் தன் மகளை மடியில் வைத்திருந்தாலும் அவனது கவனம் முழுவதும் எதிரில் இருந்த பாரியின் அறை மீதே இருந்தது. பாரிவேந்தன் மாடியில் அவன் அறைக்கு முன்னே செல்வதை பார்த்த ரகுநாதன் அவனை வழிமறித்தான். பாரி, ஒரு நிமிஷம். இன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்கோ. ஏற்கனவே அந்த பொண்ணு பண்ண காரியத்தால் நம்ம குடும்பமானமே கப்பல் ஏறிடுச்சு. இப்போ இவளும் ஏதாவது பயந்து பண்ணிட போறா என ரகுநாதன் தீயை மூட்டி விட்டான். பாரிவேந்தன் ரகுநாதனை ஒரு சுடு பார்வை பார்த்தான். ரகு, என் வாழ்க்கையில் யாரும் தலையிடுறது எனக்கு பிடிக்காது. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தது என் விருப்பம் இல்லை. ஆனால் அவள் இப்போ என் பொண்டாட்டி. அவளை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பாரு என அழுத்தமாக சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்தான். ரகுநாதன் ஒரு வஞ்சக புன்னகையோடு அங்கிருந்து நகர்ந்தான். கவிமலர் மெல்ல கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். அந்த அறை முழுவதும் மல்லிகை பூக்கள் தூவப்பட்டிருந்தாலும் அங்கே நிலவிய நிசப்தம் அவளுக்கு ஒரு இனம் புரியாத அச்சத்தை தந்தது. பாரிவேந்தன் மேலங்கியை கலற்றி போட்டுவிட்டு ஜன்னல் ஓரம் தன் அகலமான முதுகை காட்டியபடி நின்றிருந்தான். கவிமலர் உள்ளே வந்த மெல்லிய சத்தம் கேட்டு அவன் மெல்ல திரும்பினான். அவனது கண்கள் சிவந்து ஒருவித அதிகாரத்தோடும் கோபத்தோடும் அவளை பார்த்தன. வந்துட்டியா என அவன் கேட்ட குரலில் ஒரு அலட்சியம் இருந்தது. அவன் அவளை நோக்கி அடிமேல் அடி வைத்து முன்னேறி வர கவிமலர் ஒரு அடி பின்னால் வைத்தாள். அவனது அந்த கம்பீரமான ஆளுமையும் அவன் மேனியிலிருந்து வீசிய அந்த சந்தன நறுமணமும் அவளை நிலை தடுமாற செய்தன. வேலைக்காரியா இருந்தப்போ உன்னை ஏறெடுத்தும் பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இப்போவும் அப்படியே இருக்க முடியாதுல்ல. அதான் பொண்டாட்டி ஆகியாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு தள்ளி போறவ என சொல்லி அவளது கரம் பற்றி தன்னோடு இழுத்து அணைத்தான். அவனது இரும்பு போன்ற கரங்கள் அவளது மென்மையான சிற்றிடையை சிறைப்பிடிக்க கவிமலர் அவனது அகன்ற மார்பில் தஞ்சம் புகுந்து நின்றாள். அவளது சூடான மூச்சுக்காற்று அவளது பதற்றத்தை அவனது கழுத்தோரம் உணர்த்த பாரியின் விழிகளில் கோபத்தின் தகிப்பு இன்னும் கூடியது. விலகி இருக்க நினைக்கிறவ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே கூடாது. இனி இந்த வேந்தனோட பிடியிலிருந்து உனக்கு விடுதலையே இல்லடி என அவன் குரல் அவள் செவியில் விழுந்து அவள் இதயத்தின் ஆசைகளுக்கு எல்லாம் சிறை வைத்தது. அந்த அறையின் விளக்கு வெளிச்சம் மெல்ல குறைந்தது. மல்லிகை பூக்களின் நறுமணமும் இரு இதயங்களின் வேகமான துடிப்பு மட்டுமே அந்த அறையின் நிசப்தத்தை கலைத்து கொண்டிருந்தன.
அவமானத்தின் வடுக்களோடு காத்திருக்கும் ஒரு வேங்கையிடம் விதியின் வசத்தால் தஞ்சம் புகுந்தாள் தேவதேவள். இவர்களின் இந்த முதலிரவு பொழுது பாரியின் ஆத்திரத்தை அணைக்கும் அன்பின் தொடக்கமா, அல்லது கவிமலரின் வாழ்க்கையை சோதிக்கும் அக்னி பரீட்சையா? நெருப்பும் மலரும் இணையும் இந்த இரவின் ரகசியம் அடுத்த அத்தியாயத்தில்.